ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கான்னா, ஆடி மாதம் வந்துச்சு இல்லையா, அதனால் பொங்கல் வைக்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போன வேலை ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து சாமியை வந்து க்ளீன் பண்ணுறது, அங்கே கழுவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி அலங்காரம் பண்ணுறதுலாம் நான் வேலை பண்ணிக்கிட்டேன். அம்மா வந்து பொங்கல் வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு சைடு வந்து அந்த நெருப்புலாம் பற்ற வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலை வந்து நல்லா பொங்கிடுச்சு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாமி ப்ரே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து யூஸ்வலி இந்த ஆடி மாதம் பார்த்தா எவ்ரி சண்டே கூட்டமாக இருக்கும். ஏன்னா லீவுனால வந்து எல்லாரும் வந்துட்டு அட் அ டைமில் வைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்காது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் பூஜை முடிச்சுட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதனால தான் வந்து மண்டே போயிட்டோம். மண்டே யாருமே கூட்டமே இல்லை, அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து இங்கே தேங்காயில் வந்து விளக்கேற்றி கும்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயில் போனாலே அவ்வளோ மனசே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி காடு தான். காடு இருக்கிறதுனால வந்து நிறைய இயற்கையான காற்றும் வரும். நம்ம மைண்டே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும், காம் ஆகிடுவோம். நம்ம இங்கே ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள் கூட. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. எங்களோட குலதெய்வம் வந்து கன்னியம்மன் டெம்பிள். இங்கே வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கன்னியம்பாடி இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய பேர் போகிற வழியில் பார்த்துருக்கலாம், பட் இந்த டெம்பிள் தானான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. இந்த கோயில் பேர் வந்து கடம்ப வனவாசவி டெம்பிள், அம்மன் டெம்பிள். இது இன்னொரு கோவிலும் வந்து வெளியில் இருக்குது. அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து அங்கே அலோடு இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஊஞ்சல் வச்சுருக்கோம் தான், அதே தான் யாரோ ஒருத்தர் ப்ரே பண்ண நடந்திருக்கு. அதனால் அவங்க வேண்டியதை வந்து சாமிக்கு செலுத்தியிருக்காங்க. ஃபுல்லாக காடு தான் சுற்றி, இங்கே அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ எல்லாம் ப்ரேலாம் பண்ணி முடிச்சுட்டு மனசார சாமி கும்பிட்டு அங்கே வெளியிலையும் போய் கடம்ப வனவாசி அம்மனை கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ அங்கே உள்ள அலோடு இல்லாதனால வந்து நான் எடுக்கலை. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு சூப்பரான கேம் ஸ்பாட் தான் போயிருந்தோம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து டைமிங் பால்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லைடிங்லாம் இருக்குது. அங்கே மட்டும் 1/2 மணி நேரம் போல் வந்து டைமிங். இந்த மிஷின்லாம் வந்து ஒரு தனி ரேட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டிக்கெட் வந்து வாங்கிட்டு அந்த டிக்கெட்லேருந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே போனால் வந்து டைம் போகிறதே தெரியலங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னென்னா வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து நம்ம ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் நம்மளுமே வந்து விளையாடலாம். ஒவ்வொரு மிஷினையும் கேம் ப்ளே பண்ணி முடிச்சிடனே ஒரு டிக்கெட் மாதிரி வந்து அதில் அந்த மிஷின்லேருந்தே வந்து நம்மளுக்கு வருது. அந்த டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு போய் கொடுத்தா எவ்வளோ வந்து அது கவுண்டிங் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கிஃப்ட் தராங்க. நாங்கள் என்ன கிஃப்ட்டு வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஏர் ஸ்பேஸ் நான் போனேங்க, அவ்வளோ செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.